சென்னை அருகே நிலநடுக்கம், அதிர்ச்சியில் மக்கள். சென்னை அருகே லேசான நில அதிர்வு பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.9 என்ற மிக லேசான அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இருந்து கிழக்கு வடகிழக்கில் 58 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு சுமார் 8:43 மணியளவில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வின் தாக்கம் சென்னை அருகிலும் ஆந்திரா தமிழ்நாடு எல்லை பகுதியான கும்மிடிப்பூண்டி பகுதியிலும் உணரப்பட்டுள்ளது. இதேபோல ஜப்பானிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவாகியுள்ள நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை உட்பட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களை சுனாமி ஆழிப்பேரலை கடந்த 2004ஆம் ஆண்டு தாக்கியது. அதில் சிக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அதன் பிறகு நிலநடுக்கம், சுனாமி போன்ற பெரிய அளவிலான இயற்கை பேரிடர்கள் எதுவும் சென்னையையோ தமிழ்நாட்டையோ தாக்கவில்லை. எப்போதாவது ஒரு முறை லேசான நில அதிர்வு மட்டுமே பதிவாகியுள்ளது. கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆந்திராவிற்கு 296 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் துருக்கி மற்றும் சிரியா நாடுகளின் எல்லையில் நடந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அந்நாட்டையே புரட்டி போட்டது. சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் பலியாகினர். இதேபோல சீனாவையும் நிலநடுக்கம் தாக்கியது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதோடு சுனாமியும் உண்டானது குறிப்பிடத்தக்கது.